பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர் அது முதல்ல அப்படி தானே நடைய மட்டும் தானே மாற்றல இல்லை இல்லை அஸ்ஸலாமுஅலைக்கும் வெல்கம் காய்ஸ் தூங்கிட்டு மனுஷனை எழுதி எழுப்பாட்டு வந்துட்டானுங்க இந்த பயலுவை தான் இந்த இவன் வந்திக்கிறான் புது மனுஷன் இவனே தான் வேறு யாரும் இல்லை இவன் வந்திருக்கான் இவன் எங்களோட தான் இருந்தான் அப்புறம் திடீர்னு இங்கிட்ட இந்த ஒரு 30 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு ஊரில் இருக்கான் இன்றைக்கு லீவுன்னு சொல்லி ஆள் இங்கிட்ட வந்திக்கிறாரு அதான் ஆளை கூட்டிக்கிட்டு வேலை வேறு இன்றைக்கி என்ன பண்ணுறது அதான் இப்போ லுலு போகிறோம் இந்த ஃபஸ்ட் தடவை வ்ளாக் எடுக்கிறேன் ஆமாம் புதுசாக வந்திக்கிறாரு முகரக்கட்டையை கொஞ்சம் காட்டுங்க இந்த மக்களுக்கு கொஞ்சம் காட்டுங்க பார்க்குற 10 பேர் தான் 10 பேருக்கு மட்டும் காட்டுங்க உங்களோட அழகான முகரக்கட்டையை இந்த இவர் தான் எங்கே ஒளிவில் ஆஜியார் ஒளிவில் தானே அதான் ஒளிவில் ஆஜியார் ஃப்ளைட்டு போகுது மக்களே அதெல்லாம் பெருசாக தெரியுதுல்ல இதுதான் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு வாங்க காட்டுறேன் மக்களே இப்படி தான் குழுக்குள்ளுண்டு இருக்கும் இந்த அரபுலாம் அடிச்சு வச்சுருப்பானுங்க ஒன்றும் புரியாது இங்கிலீஷில் காட்டுவானே கொஞ்சத்துக்கு அரபிக்கில் தான் இது கொஞ்சம் இங்கிலீஷில் மாறும் ஒருத்தர் உட்காந்துருக்கிறேன் அதனால் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல இதை வரைக்கும் நான் உள்ளுக்கு போகலாம் வரும்போது மேபி காட்டுறேன் அது ஷோர் இல்லை இன்றைக்கி இந்த கேர்ட்டனை போட்டு வச்சுருக்கானுங்க இல்லாட்டி உங்களுக்கு நான் நல்லா வண்டியை கொஞ்சம் காட்டியிருப்பேன் இது காசு வரும் நான் காட்டியிருப்பேன் மக்களே ஐயோ மைக்கை வேறு ஒன் பண்ணலையா நல்ல காசு வர முடிக்குது ஆனால் கேர்ட்டன் போட்டு மறைச்சி வச்சுருக்கானுங்க நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் மக்களே காட்டக்கூடிய நிலைமை நான் இல்லை மட்டுடு இந்த உள்ளுக்கு அதையும் போட்டு வச்சுருக்கானுங்க உள்ளுக்கு சோப்பு கலரில் நல்ல வண்டி இருக்குது என்ன பண்ணுறது நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தேன் இல்லை டைம் போட்டு தான் தூங்கினேன் அது வேறு விஷயம் இல்லாட்டி தூங்க கிடைக்காது இந்த வரப்போக்குள்ள நடந்து வந்துட்டு ஒரு 3 கிலோமீட்டர் பேசி வரதுனால நோ ப்ராப்ளம் இல்லாட்டி தான் பிரச்சனை தனியாக வந்தோம்னா தூரம் விளங்கும் அப்படி டெய்லி 3 கிலோமீட்டர் இங்கேருந்து லுலுக்கு வீட்டுக்கிட்ட இருந்து விழாக்கிட்ட இருந்து இன்றைக்கி 3 கிலோமீட்டர் அதான் சும்மா ஃப்ளைட்டு போகுது அது கொஞ்சம் நல்ல ஏரியா மொத்தம் மூலம் கொஞ்சம் நிறைய விஷயம் கிடைக்குது நிறைய பிஸ்னஸ் டெக்னிக் பாய்க்கிறானுங்க அங்கே போனவங்களுக்கு நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தரேன் ஓகே எனக்கு தெரிஞ்சது எனக்கு விளங்கினது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மக்களே அங்கே இங்கே நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம் பிஸ்னஸ் செய்கிறவங்க பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஐடியா இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் உங்களுக்கு நான் நிறைய டிப்ஸுகள் தரேன் இப்போ நான் டிம் ஹோட்டல்ஸ் ஒரு நாள் போனேன் சட்டப்படி அரோமாலாம் வேற மாதிரி உள்ளுக்கு போகிறேன் அந்த அரோமாவே உள்ளுக்கு போய்த்து கோப்பி ஒன்று வாங்கி குடிக்கணும்னு தோணும் அந்த மாதிரி ஒரு வாசம் அடிக்கும் வேற மாதிரி ஒரு வாசம் லாஸ்ட் டைம் போனேன் அதெல்லாம் அந்த டைமில் கேமரா எடுத்துகிட்டா போனேன் கேமரா வந்திருக்கல்ல நினைக்கிறேன் நான் நேகமாக கமாண்டி பண்ணிங்க ஃபைனலி வந்துட்டேன் உள்ளுக்கு போய்த்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் காட்டுறேன் ஆஃபர் போட்டிக்கிறானுங்க இந்த ப்ரெஷர் குக்கரு விலை தான் நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும் சாமான் 49 ரூபா லாபம் தான் ஏண்ட சட்டி நான் ஆசை தானே நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்க்கலன்னா ஷார்ட்ஸ் வீடியோ போய் பாருங்கள் அது 2 சட்டியெல்லாம் டாப் குவாலிட்டி சட்டி தான் வாங்கிச்சிருக்கேன் நான் இயர்ஸ் கணக்கில் இருக்க போகிறோம் வருஷ கணக்கு இருக்க போகிறோம் ஸோ அதனால் ஆஃபர் 22.5 கிலோ இது லாபம்டா பாஸ்மதி 22.5 கிலோ இல்லை 4 பீஸு 9 ரியால் லாபம் தான் 9 ரியால் எவ்வளோ ஒரு 700 வரும் ஸ்ரீலங்கா காசுக்கு வாக்கா இதுதான் விஷயம் சோறு இதுக்காக தானே வாழ்க்கை முழுக்க ஓட்டுறோம் நம்ம இது விசேஷம் இல்லை இதுக்கு பேர் இது பேர் என்னடா சொல்கிறீங்க மறந்து போச்சு சிப்பியா எவ்வளோ 14 ரியால் நல்லா இருக்குது ஆக்க தெரியாது எனக்கு ஃபிஷ் சிப்பி ஆக்க தெரியாது எனக்கு 14 ரியால் இன்னும் வாங்கினா ஆக்க தெரியும் நம்ம என்ன வித்தியாசமாக்கி போடுவோம் ஃப்ரெஷ் இல்லை ஆனால் எங்கெங்கே ஃப்ரெஷ் இங்கெல்லாம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கு தான் இந்த இறால் இறைச்சி தீர்ந்தவனுங்க
இறைச்சி தான் அவனை வெட்டு. அட அங்கே இறைச்சி கிலோ கணக்கில் அண்டே பார்க்குறேன். கோழி 10 கிலோ வாங்கி வச்சுருக்கான் லுலுவால் ஒஃபர்னு சொல்லி 10 கிலோ வாங்கி வச்சுருக்கான் அங்கே ஃபர்ஜில் இருக்கும்போது. அதை தெரிய வாங்கி ஃப்ரீசரில் அவன் இறைச்சி மட்டும் தைக்கி ஏண்ட வைக்கிறது விடம் இல்லை. நான் கதவுல வச்சுருக்கேன் ஃப்ரீசர் கதவுல ஏண்ட சாமானத்து 42 ரியால் ஜஸ்ட் 42 ரியால் இந்த ஆஃபர் போட்டிருக்கேன். 42 ரியால். இது என்ன மீன்டா இது? ஃபஸ்கர் ஃபிஷ் வித்தியாசமாக இருக்குது. பூஸ்ட்டு எவ்வளவு? என்னது இப்போ இந்த அநியாயமான விலை 29 ரியால். ஷாதா சின்ன விலைன்னா வாங்கி சாப்பிட்டு இருப்பேன். அதை மட்டும் அதுதான் நாங்கள் பண்ணுவோம். வேறு என்ன பண்ண போகிறோம்? என்னது தோலா? இதே என்ன விற்கிறானுங்க? தோலி கோலையும் விற்கிறானுங்க. ஓட இதான் விசார உட்காந்துறேன். இது என்னது? இது ரெபிட்டு பார்க்க தெரியுமா? ஊட ஒரு மாதிரி இதே தோலெல்லாம் உரிச்சு அப்படியே பசந்தான் அடிக்க வச்சுருக்கானுங்க ரெபிட்டை. பாவம். முட்டை நல்ல நேரத்துக்கு ஒஃபர் இருக்குதா? ஒஃபர் நஹி பாய் முட்டை ஒஃபர் நஹி. காடை முட்டை எடுப்போம்மா. என்ன கொண்டுட்டு போனா எடுக்கிறேன். ஆமாம் சாப்பிடுவோம். 9 ரியால்டா. 12 ஆமாம் இது 9 தானே. 8,095 12 பீஸ். ஆமாம் 4 8 12 நம்ம 18 பீஸ். அது இது ஒன்று எடுப்போம். அட இது போட்டு அவன் ஸ்பான்சர் பண்ணுறானா? இல்லை சும்மா ஒரு வாட்டி உடம்புக்கு நல்லது தானே. ஒருத்தட்ட வாங்கும். உடஞ்சிது எதுவும் பிசிக்குதா இல்லை நல்லா தானே இருக்குது? நல்லா தான் இது. இது ஜூஸ் முட்டை ஆஃபர். குவாலிட்டி செக். இந்த 10 ரியால் இது விலை கூட்டுட்டா 10 நான் எடுக்கிறேன். 3 ரியாலுக்கு இருக்குமே. இன்றைக்கு இது 4 ரியாலுக்கு. 4 ரியால் ஆஃபர் போட்டிக்கிறேன். வளமே இந்த இது தேடி பார்த்துடுங்க மக்களே. சும்மா வந்து விலையை பார்க்காம எடுக்காதுங்க சோதியில் இருக்கிற மக்களுக்கு. வெல்கம் டு ஃப்ரூட் செக்ஷன். அந்த கையில் போட இயலாது. இந்த பேக்கெட்டை போட்டு மூடி வச்சுருக்கானுங்க. அப்படி ஒன்று திறந்து கை கடி 4 ரியால். இது என்ன காய்டா இது? லிச்சி. நல்லா ஆகி க்யூட் ஆகிது. ஐவா மரம் ஒன்று வாங்கி வளர்ப்போம்மா மக்களே. குட் ஐடியா. எவ்வளவு? ஃப்ளவர் பாட் ஸ்மால். நல்ல மரம் தான். டெய்லி தண்ணி ஊற்றி வளர்ப்போம். எடுப்போம். ஒரு நல்ல விஷயம் செய்வோம். யா நான் இது நல்லா ஆகிதா மக்களே இல்லாட்டி ஒயிட் நல்லா ஆகிதா? அடே வாங்கடா எங்கடா விட்டுட்டு போட்டானுங்க. அவனை தேடுவோம். அப்புறம் நீங்கள் நல்ல ஒரு மரமாக பார்த்து தூக்குவோம். இது பார்க்க க்யூட்டாக தாக்கி வேறு ஒருத்தர் எடுப்போம். வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் செய்வோம். இதுக்கப்புறம் எங்கே போனானுங்க விட்டுட்டு? ஐயோ இப்போ அங்கே நல்லா தேட வேணாமா? எக்ஸ்கூஸ் மீ ஐ லவ் யூ. நான் மரம் வளர்க்க போகிறேன். 5 ரியால் தான். எஸ் ரப்பர் மரத்தில வளர்க்குறேன். டேய் நெசமான மரம்டா. எங்கே இந்த ரூமில் வளர்க்க பார்க்குறியா? யா நடக்கிற காரியமாட. பரவாயில்ல டெய்லி தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் மனசுக்கு ஒரு புதுசான ஒரு டாஸ்க் உருவாகணும் வாழ்க்கையில். டெய்லி ரிப்பீட்டட் லைஃப் ஆகிக்கக்கூடாது. ஐவா இதுதான் செம ஃப்ரெஷ்ஷு பீஸு சீஸ் எல்லாம் ஒவ்வொரு நாட்டு இஜிப்ட்டு சீஸ் ஐட்டம் எல்லாம் சீஸ் ஐட்டம் தான் இங்கே. இதெல்லாம் வெரி எக்ஸ்பென்சிவ். 21 ரியால் 26 ரியால். சீஸ் 59 ரியால். ஈக்கத்தில் எக்ஸ்பென்சிவ்னு நினைக்கிறேன். க்ரீக் ஃபெட்டா சீஸ். பிரசிலியன் பீஃப் க்யூப்ஸ் 29 ரியால். டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். அடிப்பொலியான டேஸ்ட்டு. இது என்ன இலவண்டு விற்கிறானுங்க வேணுங்க. இதில் சதை இருக்குதுடாடா. அடே இது முள்ளு தானே. இதே விற்கிறானுங்க. இதில் இருக்கிற இது தெரியுமா? உள்ளுக்கு ரைட்டா என்ன மெரபோனா என்னமோ சொல்கிறக்கு பேர்.
மெரபோன் இப்போ தான் மீட்டராக வச்சு ஆனால் லாபம் தான். ஆனால் அது பெருசு கூட அண்ட் ரொலெக்ஸ் கத்தியில் வெற்றியில் நினைக்கிறேன். இது எலுமாடை மற்ற விளக்குள்ள பார்ப்பீங்க நீங்கள் ரொலெக்ஸ் கத்தியை லைக்கி ரப்போக்கி இதில் தான் நான் சோப்பு செஞ்சேன். ஷோர்ட்ஸில் போய்த்து பாருங்கள். இதை நான் செஞ்சுருப்பேன். ஆனால் மறுபடியும் செய்கிற ஐடியாவில் எனக்கு பிடிக்கல. டேஸ்ட் பெருசாக பிடிக்கல. அதனால் நான் மறுபடியும் செய்ய மாட்டேன். ஃபிஷ் மசாலா, மை மசாலா, சாம்பார் மசாலா, ரசம் மசாலா உனக்கு வித்தியாசமாக எடுக்கலாம். கரம் மசாலா இது ஒன்று தான் இருக்குது. இது இன்னொண்டு இது 5 ரியால். ஆமாம் கரம் மசாலா 5 ரியால். நல்லா தைக்குமே. அது ஒன்று எடுப்போம்மா நம்ம சாப்பாட்டுக்கு தான். இங்கே எடுப்போம். இதுவா சாத்தாரு இதுதான் காண்றேன் வெஸ்தடவை. ரைட் தெரியுமா? அதில் விளங்குறலனாட இதுதான் இந்த பியோர் ரோ மெட்டீரியல். வாழைக்கா சிப்ஸு 3 தான். நானும் விலை தான் 200 ரூபா. அவன் பெரிய பக்கெட்னா நான் வாங்கியிருப்பேன். போதாது இது சின்ன யாருக்காச்சும் வேண்டாம் வாங்கிட்டு போங்க மக்களே. நல்லா க்யூட்டாகிக்குது. ஐவா இது என்னது தெரியாதா? இது டெஸ்டிங் பண்ணி காட்டுறாங்க போல். தெரியாது நமக்கு என்னண்டு. பூ சிதறாமல் பார்க்கணும். இதை பொத்தி வளர்க்க போகணும். இல்லை உங்களுக்கு தான் பொறுப்பு தாரேன். இது பூ இதாகிடும்டா. இல்லை வளர்க்கலாம். இந்த மண்ணு போடணும். மண்ணுக்கு தான் மண்ணில் தான் இதாகணும். இல்லை இதுலேயே போய் வளர்க்கலாமே. இல்லைதா தண்ணி அடித்து வளர்த்தா சார். கொஞ்சம் ஸ்ப்ரே அடிக்கணுமே. அந்த இந்த புதுசாக மரம் வளர்ந்துட்டு வருது. பூ வளருது. வளர்ந்து அவங்கக்கிட்ட நான் சொல்கிறேன். அந்த மாலும் டெக்னாலஜியா கேபேஜ் வெயிட் டோட்டல் கேபேஜ் எதுடா 2 ஒன்றை ரீட் பண்ணணுமா? डिलीट बस वाई आधा वो 2 बार पंच किया. हाँ एक डिलीट करो बस. मैं 3 ने अभी तुम हाँ ஓகே. இதுதான் இப்படி இன்றைக்கே பே பண்ணிட்டு அப்படியே போயிடலாம். நல்லா டெக்னாலஜி ஆகிக்குதுடா இது. நான் அமெரிக்கா படத்தில் இங்கிலீஷ் படத்துலலாம் பார்த்துருக்கேன். நானும் இதில் பே பண்ணுறேன். ஸ்டார்ட்டு இந்த ஸ்டார்ட் கொடுத்தேன்னா காட்டுது. ஓ இந்த ரெட்டு நீ விட்டுறணும். எங்கள்கிட்ட ஸ்கேனரு அந்த நாங்கள் ஸ்பீட் இல்லையோ. ரைட் எவ்வளோண்ணா? எவ்வளவு டோட்டலு? 23 ரியால். மறந்து போச்சு. எங்கடா ஸ்கேனு? அந்த இது எங்கடா படுது இல்லை? பட்டுச்சு. ஓகே எக்ஸ்கியூஸ் என்ன சொல் கேம் சரி கேம் இது ரெண்டே போடணும். ஓகே பர்ச்சேசிங் ஃபினிஷ். இல்லை நான் என்னத்துக்கு வைஃபை கனெக்ட் பண்ணே தெரியா? சாப்பிளுக்கு தான் போனி உழைப்பட விட்டு பெற்று சலாமத்து மக்களே. சாப்பாடு நல்லா இருக்கும். விஷயம்னாக்கா இங்கே ஜீரம் தண்ணி தருவாங்க. கட்டப்படி சீனிகள் ஜீரம் தண்ணி ஹோட்டலில் நல்லா வைக்கும். டெஸ்ட்டுக்கு வெல்கம் ட்ரிங்க்ஸ் ஜீரம் தண்ணி நான் குடிச்சிட்டேன்.
சாப்பாடு வந்தது நான் சொல்கிறேன். பரோட்டா எடுத்துக்கிறோம். வந்துடுச்சு. பிஸ்மில்லாஹ். தண்ணி கொஞ்சம் கேட்டால் நல்லா இல்லை. தண்ணி தான் அதே டெக்ஸ்டர்லாம் நல்லா இல்லை. அல்ல அல்ல இவ்வளோ கஷ்டப்படி இப்படி எடுத்துட்டு இருக்கானுங்க. கை ஆட போறா இஷ்டப்பட்டு போல்ற அடே டியூப் லைட் ஜூம் பண்ண எடுக்கிற ஐடியா வரு. கையாட்டனடா டியூப் லைட் ஜூம் பண்றடா. ஆமாம் ஆமாம். வாடா அடே வா போண்டாடு தூங்கணுன்ட்டா. நாளைக்கு 3 மணிக்கு எழும்பணும். வா வா எல்லாவே ஓகே பாய். இல்லை பாய் சொல்லுங்க. பாய் பாய். அடுத்த ப்ளாக்ல மீட் பண்ணுறோம். இல்லை பாய் சொல்லு. பாய் சொல்லுடா. பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் சொல்லு. பாய் பாய் பாய்.